வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான கீரை கூட்டு, பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வாங்குங்க. அதை நல்லா காம்பு இல்லாமல் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். 2-3 தடவை நல்லா மண்ணு போக கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 4 பூண்டு பல்லுங்க, இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுக்கலாம். தாளிக்கிற வடகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அரிஞ்சு வச்ச கீரை, தக்காளி, வெங்காயம், ஜீரகம், பூண்டு எல்லாம் இதில் போட்டுடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அதையும் கூடவே சேர்த்து போட்டுடலாங்க. உப்பு கூடவே பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இதை நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டு மூடி போடாமல் அப்படியே திறந்தே வேகட்டுங்க. இது நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா வெந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பைத்தம் பருப்பை இதில் கலந்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா கரண்டியில் கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளித்து போடுற வடகம் இதில் போட்டு தாளிச்சிட்டு இது நல்ல எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நம்ம அந்த கீரையில் போட்டு கலந்துடலாங்க. இப்போ டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாராகிடுச்சுங்க. இது நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.